sweet. ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் எலைட் vlogs. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு போரூரில் இருக்கிற டிஎல்எஃப் ஐடி பார்க் கிட்ட ஏதாச்சும் பிஜி இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக வந்து போரூர் பிரிட்ஜு கீழே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக 1 to 1.5 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான் ஸ்கூல் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த பிஜி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு டிஎல்எஃப் ஐடி பார்க் வந்து எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் தென் ஆர்எம்ஜி டெக் பார்க் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ மெயினான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ஒரு பிஜி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பிஜியோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பிஜியில் ரூம்ஸ் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ரூம்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பிஜிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க பிஜியில் வந்துட்டு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பிஜியில் வந்துட்டு மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்துட்டு ஒரு 2 BHK பில்டிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஷேர்டு பார்க்கிங் தான் அது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு காமன் ஹால் ஏரியா. ஸோ இந்த ஹால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர், சோஃபா, அப்புறம் டிவி, கபோர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோமில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா காமன் வாஷிங் மிஷின் இருக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ரூம்குள்ளே தனியாக ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளோர் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்துட்டு 2 ரூம்ஸ் இருக்கும் அட்டாச்சு டாய்லெட்டோட. ஒன்று வந்துட்டு 2 ஷேரிங் ரூம் அண்ட் ஒன்று வந்துட்டு 3 ஷேரிங் ரூம். ஸோ இந்த 2 ஷேரிங்கோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 வரும். ஸோ இந்த 9,000ல் உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு இன்க்ளூட் ஆகாது. அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காமன் ஹாலில் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே பெர் ஹெட்டு நீங்கள் 350 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஏசிக்கு வந்துட்டு செப்பரேட் மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஏசி யூசேஜ் பொறுத்து நீங்கள் வந்துட்டு அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவீங்க. ஸோ பெர் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு 3 ஷேரிங் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 ஷேரிங் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஷேரிங்கில் பார்த்த அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கபோர்டு கொடுத்துருப்பாங்க, ஏசி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு உங்களுக்கு கீசர் ஃபெசிலிட்டி இருக்கும். அண்ட் அது போக அடிஷ்னலாக வந்துட்டு இந்த ரூமில் பீரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிஜிலையும் வந்துட்டு நீங்கள் பீரோல் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த ரூமோட ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு 8,000 வரும். அண்ட் தென் அட்வான்ஸ் வந்துட்டு நீங்கள் 2 மெத்தடில் பே பண்ணலாம். ஸோ ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த் ரெண்ட்டும் ஃபஸ்ட்டு மந்த் அட்வான்ஸும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணும் போதே பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுவீங்க. இன்னொரு மெத்தடில் வந்துட்டு 2 மாதம் ரெண்ட்டை வந்துட்டு முன்னாடி அட்வான்ஸாக பே பண்ணிவிட்டு எவ்ரி மந்த் எண்ட் வந்துட்டு நீங்கள் ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மெத்தட் படி நீங்கள் வந்துட்டு ரெண்ட் அண்ட் அட்வான்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்துட்டு 2,000 rupees ஏசி மெயின்டெனன்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏசிக்கு நீங்கள் பே பண்ண அட்வான்ஸ் அமௌண்ட்டும் ரூமுக்கு நீங்கள் பே பண்ண அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இந்த பிஜி விட்டு வெக்கேட் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமாக செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிஜிலேருந்து நீங்கள் வெக்கேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 month முன்னாடியே ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா 1 month அட்வான்ஸை வந்து கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரூம்ஸ் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 BHK தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே 2 ஷேரிங் ரூமாக சப்போஸ் நீங்கள் சிங்கிள் ஷேரிங்காக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெண்ட்டை டபுளாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 9,000 பே பண்ணுற இடத்துல நீங்கள் வந்துட்டு 18,000 பே பண்ணுவீங்க. ஸோ அது போக ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2,500 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் புக்கிங் கேன்சல் பண்ணால் அந்த 2,500 வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் ஃபுட்டுக்குமே நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா வெளியே இருக்கிற வெண்டாஸ்ட்டை சொல்லி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரை
வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு ரூம்ஸ்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிஜியில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட். ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக பிஜி பற்றி சில வேர்ட்ஸ் ஓனர்கிட்டேருந்து கேட்கலாம். இந்த பிஜி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? எக்ஸாக்டாக வந்து போரூரில் நியூ காலனின்னு சொல்லுவோம். ஓகே. ப்ராப்பர் ஏரியான்னு பார்க்கும்போது ஆர்காட் ரோடுக்கும் மவுண்ட் பொன்னமல்லி ரோடுக்கும் நடுவில் இன்பிட்வீன் வரும். நியூ காலனி திருமுருகன் சொல்லலாம். ஓகே சார். பிஜி ரெண்ட்லாம் எப்படி சார்? பிஜி ரெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஷேரிங் அவைலபிள் இருக்குது. ஓகே. 9,000 ருபீஸ் வரும் பெர் ஹெட்டு. ஓகே. ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வரும். ஓகே. 3 ஷேரிங்காக இருந்தால் 8,000 ருபீஸ் வரும் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி பில் வரும். ஃபுட்டும் ஆக்சுவலாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணலை, வேறு அக்காமடேஷன் மட்டும் தான் பண்ணுறோம். ஏன்னா செல்ஃப் குக்கிங் அவைலபிலிட்டி இருக்குது, கிச்சன் இருக்கிறதுனால குக்கிங் அவங்க பண்ணோன்னா உங்களுக்கு குக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இங்கே வந்து பக்கத்தில் டிஎல்எஃப் இருக்குது, இன்னொரு ஐடி பார்க் இருக்குது. டிஎல்எஃப்க்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. வெரி க்ளோசர்னு பார்க்கும்போது ஆர்எம்சி டெக் அது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே. அப்புறம் எல்என்டி மைண்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆர்எம்சியில் இப்போ புதுசாக இன்னொன்று ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் போனோம்னா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே. அது இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஓகே சார். எல்லாமே சிட்டியோட ஸ்பாட்டில் இருக்குது, பக்கத்துலேயே சுற்றி எல்லாமே இருக்குது. சென்டர் ஆஃப் தி சிட்டி. சார் லாஸ்ட்டாக ஒன் கொஸ்டின், உங்கள் பிஜியில் யூனிக்னா நீங்கள் எதை மென்ஷன் பண்ணலாம்? பிஜியை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி அதர் பிஜி கம்பேர் பண்ணும்போது எங்கள் பிஜியில் வந்து நாங்கள் கிச்சன் கொடுக்குறோம். எனி பிஜி வந்து பிஜியாக இருந்தாலும் ஹாஸ்டலாக இருந்தாலும் குக்கிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்டலாக இருந்தால் அவங்களே அவங்களோட அந்த ஃபேமோட ஃபுட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. சில பிஜியில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு மைல்டாக குக் பண்ணுற மாதிரி அவங்க ரூமுக்குள்ளே குக் பண்ணுற மாதிரி அவைலபிலிட்டி சில பிஜியில் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த கிச்சன் கொடுக்கறதுனால அது அவங்களுக்கு ஒரு ஹைலி அட்வான்டேஜ் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் வந்து அவங்க குக் பண்ணுறதுக்கு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி அவங்க குக் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் நோட்டீஸ் பீரியடில் எப்படி சார்? அட்வான்ஸ் வந்து 2 விதமாக பண்ணுறோம். ஒன்று வந்து 2 months அட்வான்ஸ் இனிஷியலாக கலெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் எவ்ரி மந்த் அவங்க ரெண்ட் பே பண்ணணும். சில பேர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 month ரெண்ட் 1 month அட்வான்ஸ் அப்படி அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் 2 விதமாக அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம. ஓகே சார். நோட்டீஸ் பீரியட் சார்? நோட்டீஸ் பீரியட் 1 month. ஓகே சார். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தாலே சரணா ஸ்டோர்ஸ் தெரியுது, கரெக்டாக அது பேக் சைடில் தான். சரவணா ஸ்டோர் பக்கத்துலேயே தான், கொஞ்சம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு. ஆமாம். ஓகே சார். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக இது பண்ணுங்க. தேங்க்யூ சார். வெல்கம்.